அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் தளத்திலிருந்து கார்த்திகேயன். இன்னைக்கு நாங்கள் பார்க்க இருக்க விஷயம் என்னன்னு சொன்னா, டிப்ளோமா இன் ஏர்லி சைல்ட்ஹுட் டெவலப்மெண்ட் சொல்லி என்ஐஆல நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷனால கால் பண்ணப்பட்டிருக்கு. இது ஒரு பகுதி நேர கட்சியினது. குறிப்பா ஏ லெவல்ல உங்களுக்கு 3 பாஸ் இருந்துச்சுன்னா நீங்க இது படிச்சு கொள்ளலாம். எஸ்எல்கியூஎஃப் லெவல் 3 வரக்கூடிய ஒரு கட்சியினது அங்கீகரிக்கப்பட்ட அரசு நிறுவனத்தால் நடத்தப்படுது. இதுல முக்கியமான விஷயம் பார்த்தோம்னு சொன்னா, இது ஒரு டைரக்ட் கோர்ஸ். அதாவது இது ஆன்லைன்ல உங்களுக்கு நடக்காது. நீங்க நேரடியா என்ஐ சென்டர்ல போய் தான் படிக்கணும். ஆனா உங்களுக்கு இதுல இருக்க ஃபெசிலிட்டி அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு மாசத்துலயும் 4 நாள் கிளாஸ் நடக்கும். அந்த 4 நாளும் அந்த மாசத்தின் கடைசியில வர்ற வாரத்துல வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் என்ற மாதிரியான நாட்கள்ல தொடர்ச்சியா நீங்க போயிட்டு அங்கேயே கிளாஸை முடிச்சுட்டு வரக்கூடிய மாதிரி உங்களுக்கு இருக்கு. ரெண்டாவது விஷயம் பார்த்தோம்னா, நீங்க அங்க போற நேரத்துல தங்குறக்கூடிய ஃபெசிலிட்டியை கூட என்ஐஆலே அங்க கொஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கு. ஒரு சின்ன கட்டணத்திலே நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய ஃபெசிலிட்டி இருக்கு. மூன்றாவது விஷயம் வந்தோம்னா, உங்களுக்கு இந்த கோர்ஸ் படிக்கணும்னா ஏ லெவல்ல ஏதாவது ஒரு 3 பாடத்துல நீங்க 3 பாஸ் இருக்கணும். ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு தமிழும் கணிதமும் நீங்க சாதாரண தரத்துல பாஸ் பண்ணிடணும். இருந்தா நீங்க இந்த கோர்ஸ் படிக்கலாம். இந்த கோர்ஸ் படிக்க முடியாது யாருக்கு பெனிஃபிட்டா இருக்கும்னு சொன்னா, இப்ப ஏ லெவல் எடுத்துட்டு இருக்க பிள்ளைகள் அல்லது ஏற்கனவே இந்த நர்சரி டீச்சிங் ஃபீல்ட்ல இருக்கிறார்கள் அல்லது இன் ஃபியூச்சர்ல இப்படியான ஃபீல்டுக்குள்ள போக விரும்புகிறார்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா, இன்றைக்கு ஏர்லி சைல்ட்ஹுட், அதாவது இந்த சின்ன பிள்ளைகளுக்குரிய கட்டை படிப்பிக்கிறது அல்லது அவங்களுக்குரிய ட்ரைனிங்ஸ் அப்படியான துறைகள் அதிக அளவு வளர்ச்சி அடைஞ்சு வருது. எங்கட நாட்டிலையும் சரி, வெளிநாடுகளையும் சரி. அப்ப அப்படியான நாடுகள்ல போய் நீங்க வேலை செய்யறதுக்கு எதிராக வெளிநாட்டுல போய் வேலை செய்யறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா உங்களுக்கு அமையும். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கன்னு நான் கேட்டுக்கொள்றேன். அடுத்த விஷயம் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா, இந்த கோர்ஸுக்கு ஒட்டுமொத்தமா ஃபீஸ் 40,000 வரும். ஒரு வருஷத்துக்கு சேர்த்து ஒட்டுமொத்தமான ஃபீஸ். இதுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ண விரும்பினா தலைமூடாவோ அல்லது என்னூடாவோ அப்ளை பண்ணிடுறது. அல்லது நீங்க உங்கள்ட்ட ஒரு லேப்டாப் இருந்துச்சுன்னா என்ஐ வெப்சைட்ல போயிட்டு நீங்க நேரடியாக கூட அப்ளை பண்ணலாம். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்க. விண்ணப்ப முடிவு தேதிகள் விண்ணப்பிச்சு உங்களுக்கு இதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய முயற்சி